ஹாய் கைஸ், errorguru இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செல்கான் 4G எப்படி ஹார்ட் ரீசெட் அடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஆன்ஸ்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா பவர் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன். சிலதில் வந்து பவர் அப் பட்டனாக இருக்கும், செல்கானில் மட்டும் பவர் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பவர் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் இந்த ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது செல்கான்னு லோகோ வரும். லோகோ வந்தோடனே பவர் பட்டன்லேருந்து கையை எடுத்துடணும். எடுத்துட்டு டவுன் பட்டனில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ லோகோ வந்துச்சு. பவர்லேருந்து நான் கையை எடுத்துறேன், டவுனை மட்டும் பிடிச்சிருந்தேன். இப்போ நோ கமாண்டுன்னு வருது. இது எப்படி போக வைக்கிறதுனா பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் ரீபூட் சிஸ்டம், ரீபூட் பூட் லோடர், அது மாதிரி அப்ளை த அப்டேட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதில் வந்து வைப் டேட்டான்னு இருக்கும் பாருங்கள், நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வைப் டேட்டா ஃபேக்டர் ரீசெட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் தான் ஸ்க்ரோல் பண்ணுறது. பவர் பட்டன் வந்து ஓகே கொடுக்குறது. இதில் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து பவர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகுது. வைப் டேட்டான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபார்மேட் ஆகிடுச்சு. ரீபூட் சிஸ்டம் நவுன்னு கேட்குது. பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீபூட் சிஸ்டம் நவுன்னு கொடுத்துறேன். ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், அதாவது ஆஃப் ஆகும். ஸோ இந்த செல்கான் லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக இருக்கும். ஏன்னா உள்ள எல்லா ப்ராசஸும் நடந்திருக்கும். எல்லாமே டிஃபால்ட்டாக என்னென்ன ஆப்ஸ் இருந்ததோ அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஆல்டர்னேட்டாக சேவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, பேட்டர்ன், ஃபோட்டோஸ், வீடியோஸ், காண்டாக்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எரேஸ் ஆகிட்டு ஒரு நியூ மொபைல் மாதிரி ஆகிடும். நம்ம ஃபோன் வாங்கும் போது எப்படி இருந்தோ அது மாதிரி கிளியர் ஆகிடும் டோட்டலாக. ஸோ இது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணாமல், அதாவது கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது எஃப்ஆர்பி லாக் ஆகும். அது எடுக்கிறதுக்கு வந்து தனி ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே இருக்கல ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை பிளேலிஸ்ட்டில் போயும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.